ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம காட்டை க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லாருமே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம காட்டில் பாம்பு வந்தது. அதனால தான் இன்றைக்கி சுத்தம் பண்ண வந்திருக்கோம். ஸோ நான் அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மஞ்சள் வந்து நாங்கள் ஊரில் இருக்கும்போதே அம்மா போட்டுட்டாங்க. அதனால் என்னால் பதிவு போட முடியல. மஞ்சள் பாருங்கள், முளப்பே வந்துருச்சு. பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குட்டி குட்டியாக முளப்பு வந்துருச்சு. இருந்தாலும் வீடியோ போட முடியாமல் இல்லை. இன்னொரு கார்டு அம்மா வந்து பேலன்ஸாக அப்படியே வச்சுருக்காங்க. அதில் மஞ்சள் போடுறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா, மஞ்சளுக்கு ஓரத்தில் வாழை மரம்லாம் நிறைய நிற்கிது. அதில் பாருங்கள் எவ்வளோ குப்பைங்க சேர்ந்துருக்குதுன்னு. இதில் பூச்சி இருந்தாலும் தெரியாது. அதனால் இதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இந்த சைடு இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கையில் ஒரு குச்சி, இந்த கையில் ஒரு கொடுவா. இன்னும் வெட்டுறதுக்கு வராங்களா? இது எதுக்குன்னா, களைக்கொத்தெல்லாம் வீட்டில் இல்லை, எல்லாமே அம்மா வந்து பக்கத்தில் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போதைக்கு இதுவும் தான் இருக்குது. இதில் இந்த மாதிரி 2 காவை இருக்குல்ல நண்பர்களே, இதை வச்சு தான் தூக்கி அந்த தள்ள போகிறோம். இதெல்லாம் இப்படி தூக்கி இதனால போட்டுருந்தோம். சின்னதாக வரதை தூக்கி விடுறதுக்கு நான் சொன்னல, இதுதான் தூக்குறதுக்கு பயங்கர கஷ்டம். இதுதான் கொடுவா. சுத்தம் பண்ணிட்டோன்னா இங்கே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அந்த வெயிட்டாக இருக்கிறது வரும்போது நம்ம கொடுவா கையில் வச்சுருக்க குச்சியை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. பழைய படத்தில், பேய் படத்துல எல்லாம் கையில் குச்சி கொண்டு வருவாங்கல்ல, அது மாதிரியே இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்னாங்க. தாரை வந்து வெயிட்டாக அப்படியே சாய்ச்சி போட்டனால மழைப்பட்டு அது ரொம்ப டீகே ஆகி ஸ்மெல் வந்து பார்க்கவே கொலன்னு பருப்பு பாயாசம் மாதிரி இருந்துச்சு. அங்கே இப்போ சுத்தம் பண்ணிட்டோமா, அங்கே சூப்பராக இருக்குது. இப்போ இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்கும் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் சுத்தம் பண்ணோன்னா இங்கெல்லாம் வரதுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் வந்துடலாம். இந்த வேலை தான் இப்போ போயிட்டுருக்கு. டெய்லி ஒவ்வொரு வேலை. க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு மஞ்சள் வளர்ந்துருச்சுன்னா இன்னும் புதறான மாதிரி ஆகிடும். அதனால் சுற்றி இருக்கிற இடத்த வந்து சுத்தம் பண்ணிட்டோன்னா தான் பிள்ளைங்க நாங்கள் நடந்து வர்றதுக்கும் எங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். தண்டை தூக்கவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. நானும் என்னென்னமோ யோசிச்சு ஒவ்வொரு கருவியாக எடுத்துகிட்டு வந்தேன். லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இது தான். மம்டியோட காம்பு இல்லாமல் அந்த மம்டி உடஞ்சிருச்சு. அதை வச்சு தூக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதுவுமே வேலைக்கு ஆகலை. அதை வச்சு தூக்குனா எல்லாமே மூஞ்சிலையும் வாயிலையும் அப்படியே செதறுது. அந்த வாழை மரத்தில் இருக்கிற அந்த டீக்கேயான அந்த ஜூஸ்லாம் வாயில் அப்படியே கொட்டுது. நானும் ஒவ்வொன்றா சுத்தம் பண்ண முருங்கை இலை கீரை, அப்புறம் வாழை மரத்தில் இருக்கிற அந்த திளிராக இருக்கிற இலையெல்லாம், கூட இருக்கிற கண்ணுன்னு சொல்லுவோம்ல, அதில் இருக்கிறது எல்லாமே வெட்டிட்டார். ஏன்னா ரொம்ப புதராக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. நான் எல்லாமே எடுத்துகிட்டு போய் இந்த மாட்டுக்கு கொடுக்குறேன். அதுக்கு பாருங்கள், சாப்பிடவே இல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஒரு கருப்பி மட்டும் எது கொண்டு போய் போட்டாலுமே சாப்பிட மாட்டா. அவளை வெயிலில் மேய விட்டால் மட்டும்தான் சாப்பிட்டுக்குவா. நம்ம பாவம் வெயிலில் மேய்ஞ்சிட்ருக்கேன்னு கொண்டு போய் நான் பார்த்து பக்குவமாக எடுத்து போட்டோம் அப்படின்னா அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிட்டு நின்றுட்டுருப்பா. சுத்தம் பண்ண இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டம்ளர் கூட மஞ்சள் போடும்போது டீ குடிச்சிட்டு அம்மா இங்கே வச்சு கிளம்பிட்டாங்க போல். அதையே எனக்கு இப்போ தான் விட்டுருக்குறோம். வா நம்ம பின்னால் கொஞ்சம் புதராக இருக்குது, க்ளீன் பண்ணலாம்னு கூப்பிடும்போது ஓகே நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டேன். வந்து இறங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் மைண்ட் வைஸ் உள்ளே புலம்பிகிட்டு இருந்துச்சு. ஏண்டா வந்தோம், இவ்வளோ வேர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு தெரியல இந்த வேலைகளெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். மட்டும் இல்லாமல் விவசாயமும் கஷ்டமான வேலை அப்படிங்கிறது நிறையவே உணர்ந்துக்கிட்டோம்.
நம்ம பதிவை பார்த்துட்டு எனக்கு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நீங்கள் வந்து காட்டில் நிறைய வேலை செய்கிறீங்க, மஞ்சள் எடுக்கிறது, மஞ்சள் சுத்தம் பண்ணது, இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் பார்த்துருந்தேன். நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணுறீங்க. அதாவது விவசாயிகள் வந்து எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நாம் வந்து விளைவிக்கிறோம். ஆனால் நம்மளோட பேர் வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த மஞ்சளை எடுத்துகிட்டு போய் அதை வந்து பேக் பண்ணி கொண்டு வர பிராண்ட் ஐட்டம்ஸோட நேம்ஸ் தான் எல்லாருக்குமே தெரியுதே தவிர நம்ம அதுக்கு பின்னால் செய்கிற வேலை வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அது வந்து 100% உண்மைன்னு தான் சொல்லுவேன். நாம் எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல நம்மளோட விவசாயிகளோட கஷ்டம் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. யார் அதை எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறாங்களோ அந்த பிராண்டடோட நெய்ம் தான் எல்லாருக்குமே தெரியுதே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு வந்து யாருக்குமே தெரிய போகிறதில்ல. மஞ்சள் காட்டில் ஓரமாக இருந்த வாழை மரத்துக்கு இடையில இருந்த குப்பைகளை எல்லாமே நாம் வந்து சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ காடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. அப்போ அங்கேருந்து சுத்தம் பண்ணதையெல்லாம் எடுத்து மேலே காட்டில் போட்டிருக்கோம். ஏன்னா மேல் காடு வந்து இன்னும் ஓட்டல. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் அதை நெருப்பு வச்சு எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் டிராக்டர் வச்சு ஓட்டிடுவாங்க நண்பர்களே. எப்படி இருக்குது? நீட்டாக இருக்குல்ல? ஓவா, அப்படியே ஆப்போசிட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாஸ்டியாக இருக்குல்ல? இங்கே இருந்ததெல்லாம் இப்போ தூக்கி மேலே போட்டாச்சு. இது நீ வெயில் பட்டு காஞ்சிருச்சுன்னா எரிய விட்டுட்டு காடு ஓட்டிடலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. இந்த விவசாயிக்கு உங்களோட ஆதரவை மறக்காமல் கொடுத்துட்டே இருங்க. கூடவே ஒரு எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சிட்டு இந்த vlog நான் முடிச்சிடுறேன். பாய், டேக் கேர், பை, see you all.